ஹெலி வருது ஆமி மாமா போறார். அங்க கொண்டு வருது. என்ன அவசர அவசரமா பறந்துருக்குது நிறைய. அப்படியா நினைக்கிறேன். அவர் இதுல வர்ற குறைவு தானே. அப்படி நேரா போகுது. அது போதும் கடைசியா அடுத்த இன்னொரு சத்தம் இது என்னதான் நிக்க பண்ணது. இது என்னதான் வருதா? ஓ ஏன் என்ன நடந்தா இன்னைக்கு அறம்புறமா பறந்துருக்குது ஹெலி. 10Xல பாருங்க போகுது. ஹெலியோட போட்டி நடக்குதோ. அனைத்து வணக்கம். நாங்க இன்னைக்கு இந்த காணொளி கணக்கு நிக்கிறோம். நிலாவரைக்கும் புத்தூருக்கும் இடையில நிக்கிறோம். ஒரு தோட்டத்துக்கு பக்கத்துல நிக்கிறோம். நாங்க இன்னைக்கு இந்த காணொளியில வந்து புத்தூரை வந்து சுத்தி பார்க்க போறோம். முதல்ல ஏற்கனவே புத்தூருக்கு வந்து நீங்க ஏற்கனவே எனக்கு உண்மையா போடல. ஆனா வந்திருக்கேன். அந்த எல்லா அதை கடந்து போயிருக்கிறோம். இன்னைக்கு கடை போட்டுகளை வச்சு ஆக்கள் எங்கிட்ட எல்லாம் ஆராய்ச்சி வந்து புத்தூரை காட்டக்கூடிய இடங்களை வந்து உங்களுக்கு காட்டிக்கொள்றோம். நீங்களும் காணொலி பார்த்துக்கலாம். அதனால் புத்தூர்ல இருந்து காணொலி பார்ப்பீங்க. இல்லை புத்தூர்ல இருந்து வெளியிடங்களுக்கு வெளியூர்களுக்கு இல்லை வெளிநாடுகளுக்கு போய் நீங்கள் காணொலி பார்த்து வருவீங்க. என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிக்கொள்ளுங்க. இதே மாதிரி காணொலி நீங்கள் பார்க்கணும்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல போட்டு விட்டீங்கன்னா நீங்கள் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஓகே, நாங்கள் இப்போ காணொலிக்கு போவோம். நாங்கள் வந்து இப்போ ஒரு வாழை தோட்டத்தை தான் வீடு எடுத்துட்டு நாங்கள் வாழைத்தோட்டத்தை பக்கத்தில் பாருங்களேன். பாதினிய தோட்டம் அப்படின்னு சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாதினியம் பீகரை ஃபுல்லாக அந்த உள்ளெல்லாம் விளைஞ்சு கிடக்குது. வாழைகளும் வந்து நிறைய குலைகள் எல்லாம் போடுறோம். ஆனால் வாழையெல்லாம் கட்டையாக கிடக்குன்னு சின்ன இனம். பட் இன்னொன்று விஷயம் கவனிச்சு நான் இங்கே இதுக்கு வந்து ஆக்கள் நிற்கணுமோ. இதுக்கு எத்தனை மில்லியன் இல்லை உனக்கு ஒரு மஜிக் காட்டுறேன் பார். ஐயா ஒரு ஆள் இருக்கிறார். இங்கே தண்ணி ஓடி கொண்டு வேற முடியல. வேற உள்ள கிட்ட வீடு இங்கே உள்ள தண்ணி ஓடி கொண்டு வந்து வேற முடியல. தண்ணி கரைச்சி கொண்டு இருக்கணும். ஆனா ஐயா அங்க உள்ள இங்க நிக்கிறார். அங்க அந்த குணத்து கட்டுக்கு இங்க நிக்கிறார் ஐயா. இதெல்லாம் தண்ணீரா விடுது எல்லாம். இங்கால பக்கம் பாத்தீங்கன்னா வெயிலுக்கு நிக்கலாதானே எல்லாம் விரம்ப கட்டி விட்டு போட்ட எல்லாத்துக்கும் ஒரேடியா வருது நிக்கிறாரு. தண்ணி போய் கொண்டிருக்குது. நல்ல செம்பாடு நல்ல புகையில தோட்டம் பாருங்களேன். ஆரம்பத்திலேயே தோட்டங்களோட ஸ்டார்ட் பண்றோம். அப்படி இங்கால பாத்தீங்கன்னா இங்கால நம்மளுக்கு அப்படியே வாழை தோட்டம். இங்கால உரும்புரை இங்காலி பக்கங்கள் எல்லாம் அந்த செம்பாட்டு மண் தானே பாருங்க. இங்காலெல்லாம் முள்ளெல்லாம் கோயில தோட்டங்கள் எல்லாம் இருக்குது. எல்லாம் முடிஞ்சுவாங்க. எல்லாம் வேலிகள் போட்டு பெருசா எல்லாம் வளர்ந்துருக்குது. இங்க அடிப்பக்கம் எல்லாம் இந்த தோட்டங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. இங்கே எல்லாம் பெரிய பெரிய கோயில்கள் எல்லாம் உள்ள இருக்குது. இப்படியே பார்த்தீங்கன்னா இந்த ரோட் வியூ வந்து நல்லா இருக்கும் பாருங்களேன். இப்படியே பார்த்து கொண்டு போய் ஒரு நல்ல இருக்கு பாருங்க. என்ன இதில் நாங்கள் நிறைய பார்த்த விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல பாதினியம் வந்து உற்பத்தியமாக இருக்குது. சில இடங்கள்ல வந்து நிறைய பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஹெலி வருது ஆமி மாமா போறார். எப்படி முந்தி ஓடி வந்து பாக்குறேன். எங்கேயோ சவுண்ட் அங்க கொண்டு வருது. என்ன அவசர அவசரமா பறந்துருக்குது நிறைய. அப்படியா நினைக்கிறேன். இங்க அடுத்த ஆள் வர்றாரு பாருங்க. தொங்கல்ல வர்றாரு. சூம்ல தான் காட்டணும் உங்களுக்கு. ட்ரைனிங் செய்யறவ வர்றாரு. அவர் BMW தானே. அவர் இதுல வர்ற குறைவு தானே. அப்படி நேரா போகுது. அது போதும். கடைசியா அடுத்த இன்னொரு சத்தம் இது என்னதான் நிக்க பண்ணது. இது என்னதான் வருதா? ஓ ஏன் என்ன நடந்தா இன்னைக்கு அறம்புறமா பறந்துருக்குது ஹெலி. இது ஒன்று போகுது. அங்கே அடுத்த ஒன்று வருது. உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இதுல போய் கொண்டிருக்குது. கணக்கான நேரத்துல வீடுக்கு வந்திருக்கிறேன். அங்கால பாத்தீங்கன்னா தொங்கல் அங்கே மூன்றாவது ஒன்று வந்து அந்த மரத்துக்கு தொங்கல் தென்னை மரத்துக்கு பின்னால பாருங்க. அங்கே அதில் பூச்சி மாதிரி தெரியுது. மிரட்டு இப்போ 4வது பேர் தான் வரியா. யார முக்கியமான நேரம் வெறியணுமா. 3ல ஒரு ஹெலிக்கான ஆள் இருப்பாரு.
மூன்று பாதுகாப்பு கண்ணு கிடக்க போதே இல்லையே. எனக்கு உங்களை பலாளியத்தை நோக்கி தான் போகுது, ஏர்போர்ட்டை நோக்கி தான் போகுது நினைக்கிறேன். கருப்பு கலர். அடுத்த 3வது ஹெலி 10Xல பாருங்க போகுது. எப்படி போறாங்க ஹெலி ஓடுற போட்டி நடக்குதோ, படகு போட்டி மாதிரி ஹெலி போட்டி. அதுயா இது அங்கே கொஞ்சம் நேரம் போகுது என்ன, 3 ஆங்கிள் அந்த இதா போகுது, விலத்தி போயிடும். உங்களுக்கு லைட் எரியுதா முன்னுக்கு? எங்களை தானே எய்ம் பண்றாங்களோ யாரோ தான் நீ விட்டா ஹெலிக்கு ரிவ்யூ பண்ணுவேன் உனக்கு, பைக் ரிவ்யூ மாதிரி. ஓகே எல்லாம் அங்க அங்க போகுது, எல்லாம் பெலாலியை நோக்கி தான் போகுது, உங்களுக்கு தான் போகுது. 5வது பேருதோ 4வது 5வது பேருதோ இல்லையா? ஓகே நாங்கள் அப்படியே வந்து புத்தூர் பார்க்க வந்து நாங்கள் கடைசியா 3 ஹெலி தான் பார்த்தது. ஓகே பாருங்க, நல்லா தேவையில்லாத கடைகள் அது எல்லாமே இருக்குது. இங்கே கடை தொகுதிகள் வருது எல்லாமே. புத்தூர் தானே, வாகேடி வீதி புத்தூர் ரோட் இந்த போட்டுருக்கு பாருங்க. நல்ல ஹார்ட்வேர் அதுகள் இருக்குது, கல் உடைக்கிறது, இந்த கல் செய்கிறது, இரும்பகம், ஈவினை. ஏன்னா ஈவினை கிழக்கு வாகேடி அதுதான் நாங்கள் நிற்கிறோம். உங்களே பார்த்தீங்கன்னா தூர வீடுகள் இருக்குது, மற்ற தோட்டங்கள் கொஞ்சம் ரோட்டு கரையில் தோட்டங்கள் வருது பாருங்க. இங்கே வந்து இந்த 10 சரியான அந்த ஒரு 2 கரையும் வந்து 10 ரோட் இதுக்குள்ள போட்டுரும். இந்த கேட்க பூவிலடி வீதி என்று இருக்குது. ஏன்னா இதுக்கு ரோட்டு புதுசா இருக்குது, அதோட அங்கே தோட்டங்கள் கொஞ்சம் தெரிஞ்சதா சும்மா பார்த்துட்டு வருவோம் அதுக்கு விட்டுனாங்க. ஏன்னா எல்லாமே வந்து ஒன்றும் இல்லாமல் காட்டில தான் நீங்கள் எல்லாம் சோழர்கள் போட்டிருக்கு பாருங்க. இப்போ நிறைய வீடுகள் வந்து இந்த சோழர்கள் போடுறது அதிகம் பாருங்க. அதான் ஹெலிகாப்டர் யோசிக்க போறாங்க, இவங்க எங்களை ஃபாலோ பண்றாங்க. நீங்கள் எல்லாம் அந்த புகையில இப்போ சீசன் தான் கோயில செய்தான் பிறகு தோட்டங்கள் அங்கே எல்லாம் இல்லை, கலைகள் எல்லாம் முடியும். வெங்காயத்து கலைகள் எல்லாம் பிடிங்கி கொண்டிருக்கிறோம் நினைக்கிறேன். பாதினியம் கூட கிடக்கு, போற பாதையெல்லாம் பாதினியம். இங்க அப்படியே வரும் நிலங்கள். ஆனா அங்க போக தோட்டம் பெறுது பேர். அங்க தொங்கல போகுது உங்களால போ. இதுக்கு வந்து காடா இருக்குது, அதுக்கு நல்ல சில எங்கன்னா ஊர்புற ரோட்டுக்கே வந்து பெருசா ரோட் போட்டுருக்க மாட்டாங்க. இதுக்கு இந்த ரோட் எல்லாம் நல்லா போட்டுருக்காங்க, இப்ப கிட்ட எல்லாம் போட்டுருக்காங்க. இந்த மேல போட்ட மணல் இந்த கழுவுப்பட்டு போகல, மழை பெய்ய கழுவுப்பட்டிருக்கும். அங்கே ஃபுல்லா காடு. இதில் பார்த்தோம்னா தோட்டங்கள் கொஞ்சம் பெருதாக தான். ஆக்கள் நடமாட்டம் சரியான குறைவு தான். சில வீடுகள் 1-2 வீடுகள் இருக்குது, ஆனால் தோட்டங்கள் நிறைய இருக்குது பாருங்க. நல்ல செம்பாடு கல் வருது. ஏன்னா இங்கே அந்த அச்சுவேலி எந்த பக்கம் எல்லாம் வீடு கட்டத்தை பட்டினா கல் மேலே தெரியும், இங்கே மேலே தெரியுங்க. அப்படிதான் அந்த இடங்கள் கிணறு பட்டு எல்லாம் சரியான கஷ்டமா இருக்குது இங்கே பக்கங்கள். இங்கே பாருங்க, இதில் ஃபுல்லாக வந்து தோட்டங்கள் பாருங்களேன், புகையிலை. நாங்கள் இணுவில் புகையிலைக்கு ஃபேமஸ்ன்னு சொல்லுவோம். நீங்கள் எல்லாம் அப்படியே செம்பாட்டு மண்ணுக்கு நல்ல இதாக வளரும். மசாலை போடத்தான் வேணும். தண்ணி பட்டா நல்ல களியா வந்துடும். எங்காலையெல்லாம் எல்லாம் தண்ணி கட்டி கொண்டிருக்கணும். எங்காலையெல்லாம் பாருங்க, எல்லாம் தண்ணி கட்டி கொண்டிருக்கணும். மற்ற எங்கால போக வாழை தோட்டங்கள். பாருங்க எல்லாம் தோட்டங்கள். ஓகே, இந்த தோட்டத்தை தான் காட்ட வந்துருந்தாங்க. நாங்கள் இப்படி வந்து தொடர்ந்து மெயின் ரோடு போயிட்டு உங்களுக்கு தொடர்ந்து போயிருக்கோம். அங்கால போனால் ஏதோ காடு தான் இருக்குது தோட்டம் பிறையில். இங்கே வெங்காயம் பிடுங்கி வச்சுக்கிறாங்க, வெங்காயம் பிடுங்கி இதில் வச்சிருக்கு, கரையில் வச்சிருக்கோம். அதான் எனக்கு தெரியல. இதோட வைரவர் கோயில் உண்டு, இதோட வைரவர் கோயில் ஒன்று இருக்குது பாருங்க. எல்லாம் ஃபுல்லாக ரோட் போட்டிருக்கணும். எங்கே போகுது இது போகுதுன்னா நாங்கள் நம்மளுக்கு 10கள் நாங்கள் திரும்பி கொண்டு போவோம் மெயின் ரோடுக்கு. யூ-டர்ன் போட்டு அங்கால போய் திறந்து கொள்கிறோம். சரி, ஓகே. நாங்கள் வந்து வாகேடி புத்தூர் அங்கால பார்த்துருந்தாங்க. இப்போ வந்து நிலாவரையை தாண்டி அங்கால புத்தூரை வந்து பார்த்து கொள்ள போகிறோம். டவுன் ஏரியா. இப்போ நாங்கள் புத்தூர் ரோட்டில் தான் போய் கொண்டிருக்கிறோம். அங்கால வந்து மெயினை வந்து உங்களுக்கு காட்டி கொள்ள போகிறோம். இது வந்து நிலாவரை கேணி வந்து நான் உங்களுக்கு தனியாக வந்து காணொலி போட்டிருந்தேன், நீங்கள் பார்த்துருப்பீங்களா தெரியலை. தனியாக போட்டிருந்தாங்க. அப்படியே வந்து நேராக போவோம். போனோம்னா நிலாவரை சந்தி வரும். நிலாவரை சந்தி தாண்டி நாங்கள் அப்படி போகிற அங்கே இடம் எல்லாமே வந்து புத்தூர் சிவன் கோயில் அது எல்லாமே வரும். நாங்கள் அங்கே உங்களுக்கு தொடர்ந்து காட்டிக்கொள்கிறோம். நீ குளிச்சுட்டு வா, நான் கீரை மேல வெயிட் பண்றேன். மாட்டு வண்டியில இழுத்து கொண்டு வா. மாட்டு வண்டியில தான் ஒன்னும் இழுத்து கொண்டு போன மாதிரி தெரியாது. எல்லாம் வெங்க தோட்டங்கள் எல்லாம் கிடக்குப்பாங்க. இதெல்லாம் நிலாவரை சந்தி பார்த்தீங்கன்னா தெரியும்.
நிறைய பேருக்கு வந்து பார்த்துருப்பீங்க. சில அந்த சின்ன வயசுல நிலாவர கிணறு பார்க்க வந்திருப்பீங்க. ஆழம் தெரியாத கிணறு ரெண்டு முந்தி இருந்து ஆனால் பிறகு தான் நிலாவர கிணறு உங்களை. அதனால டூரிஸ்ட் மாதிரியே இது வித்தியாசம் வாங்கிட்டாங்க. நான் நிலாவர கிணறு போகிற பாதை முந்தி ஆழம் தெரியாமல் இருந்தது. அப்புறம் ஆழம்லாம் கண்டுபிடிச்சிருந்தாங்க. நெட் அடிச்சாங்க. நீங்கள் ஒரே தேசி கேலையும் இதாலையும் போடுறீங்களா? நெட் அடித்தாங்க. அதுலேயும் நீங்கள் கேட்டீங்க கிரிமலை போகணும் வந்து. இப்போ நாங்கள் புத்தூரை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். புத்தூர் ரோட் சுண்ணான் ரோட். இதில் பார்த்தீங்கன்னா புத்தூர் கமநல சேவை நிலையம் இருக்குது பாருங்க பக்கத்துலேயே. அதில் நிலாவரையும் இருக்குது, பக்கத்துலேயே கமநல சேவை நிலையமும் புத்தூர்லேயே இருக்குது. இங்கால தோட்டங்கள் வருது. இங்கால பார்த்தீங்கன்னா பெரிய தோட்டம் ஒரு அப்படியே ஒரு வீடு ஒன்று இருக்கிறாங்க. தோட்டத்தோட அப்படியே வீட்டை பார்க்க நல்ல ஒரு அழகாக இருக்குது பாருங்களேன். இங்கே நல்லா இருக்கும், மேலேயே நல்லா இருக்குது. நல்ல பெரிய மாடி வீடு, 2 மாடி வீடு. அப்படியே போனோம்னா இங்கால முழுக்கள் தோட்டம் தான் பாருங்க. வாழை தோட்டங்கள், புகையிலை தோட்டங்கள். குறிப்பாக வந்து மெயினாக வந்து இந்த புகையிலை தோட்டங்கள் வந்து கொண்டிருக்குது. நாங்கள் புத்தூர் சந்தியை நோக்கி தான் போய் கொண்டிருக்கிறோம். அதான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு பாருங்க. புத்தூர் சந்தி அப்படியே இதுல போய் ஏற்றுமேனே எங்க இந்த இவரில் புத்தூர் வெஸ்ட்டுக்கு வந்துட்டோம். சூப்பர் மார்க்கெட் ஒன்று இருக்கு. அதாங்க நான் கோயம்புத்தூர் ரோட்ல தான் போய் ஏற்று. மெயின் லைன் அதான் தான் இருக்கு. அப்படியே பார்த்து ஒன்று போவோம். இது எல்லாமே வெளியால தான் இருக்குது. நாங்கள் போய் மெயின் ரோட்ல ஏற்றிட்டு வந்து கோயம்புத்தூர் ரோட்ல ஏற்றிட்டு அங்கே கொஞ்சம் பார்த்து கொண்டு முடிப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா வெங்காயங்கள் எல்லாமே வச்சுக்கிறாங்க. லொரி வேறு ஸ்கூல் என்ன அடைப்பு தொழிலகம், போத்தல்கள் அடைப்பு தொழிலகம் இதில் ஒன்று இருக்குது பாருங்க. அந்த பேரை ஸ்டைலு போட்டுக்கிறது. அது லாப டிக்கெட் விற்கிறடா. இதோ பில்டிங் இதை கட்டுப்படுது. மீன் சந்தை பாருங்க. மிளகரி சந்தை, மீன் சந்தை புதுசாக அதை முன்னுக்கும் கட்டுப்படுது. மீன் சந்தை என்ன மட்டும் தான் இருக்குது. சுடுகாடு பக்கத்துல அங்கால அம்மா இதை அடிச்சு கொட்டில் அடிச்சு மேல சோளம் நடக்கு. சுத்திர பத்த பாவிக்கிற சுடுகாடா பாவிக்காத தெரியல. பொது விளையாட்டு மைதானம் சுடுகாடா கிடக்கு. இதால கட்டுற பொருட்கள் விற்பனை நிலையம் இருக்கு. புத்தூர் மேற்கு இருக்கு. கல்யாண கிழக்கு பிரதேச புத்தூர்ன்றது பாருங்க. அங்கால காட்டிட்டீங்கால அப்படியே மெயின் ரோட்டால போக மாட்டேன்னு வச்சுறாங்க. அப்படியே வீட்டை போய்க்கு வர போகலாம். அதெல்லாம் நீங்க அங்கால கொஞ்சம் தூரம் காட்டினாங்க. அப்படியே கொஞ்சம் தூரம் ஈவினிங் போய்ക്കാം. நாங்கள் எங்களை பக்கம் புத்தூர் பக்கம் போய் கொண்டு பாருங்க. நல்ல மத்திய நியந்திரம் எடுக்கிறோம். ஆக்கள் நடமாட்டம் குறைவேற. இதில் சமூக நிலையம் இருக்கு. வளர்மதி முன்பள்ளியும் இருக்கு. அதில் புத்தூர் மருதடி பிள்ளையார் ஆலயத்துக்கிட்டே இருக்கா. திக்க திக்க தான் இருக்குது. சின்ன சின்ன வீடுகள் அப்படியே லைன்ல வந்து கொண்டு இருக்குது. ஒரு மெயின் ரோட் மாதிரி தான் என்றாலும் வந்து நோங்களாக ஒரு குட்டி குட்டி வீடுகள் வந்து கொண்டு இருக்குது. அதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. உங்களால் ஒரு வீடு ஒன்று இருக்குது. பஸ் ஸ்டாண்ட் ஞாபகார்த்த மண்டபம் வந்து கட்டியிருக்கீங்க. பஸ் ஸ்டாண்ட் உண்டு. புத்தூர் வடக்குக்கு வந்துட்டோம் நாங்கள். இப்போ அங்கால வடக்கு, இங்கால மேற்கு. சரிதானே பாருங்க. சும்மா நார்மலாக ஒரு இடங்கள் பார்க்குற மாதிரி தான் இருக்கு. பேச டவுன் ஏரியாக்கள் பார்க்குற மாதிரி வராது. நோமரா புத்தூர் மற்ற ரோட்டுகள் இது அப்பயே வந்து முதல் ரோட்டுகள் வந்து வித்தியாசமாக இருந்திருக்கு. இடங்களும் வந்து சில வித்தியாசமாக இருந்திருக்கு. பழைய பில்டிங் என்ன பழைய மதில் பில்டிங் இல்லை மதில் சேர்ச் ஒன்று இருக்குது பக்கத்தில். என்னது சோமஸ்கந்தா அன்னை சக்கரம் சீரடி சாய்பாபா சேர்ச் இல்லை. சீரடி சாய்பாபா இது
நட்சத்திரம் உண்டு. இங்கே அந்த கல்லு நடத்தி வைக்கிற ஹார்ட்வேர் இருக்குது. ஓகே, இப்படி நாங்கள் நேராக போனோம்னா மெயின் ரோடில் ஏற்ற போகிறோம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தூரத்தில் போய் மெயின் ரோடு ஏற்றுவோம்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு வீடு வருது பாருங்க. நிறைய மாடி வீடுகள், இப்போ நிறைய பேர் கட்டுற வீடுகள் வந்து மாடி வீடுகள் தான் கூட விரும்பி கட்டுற வேலை வந்து கம்ஃபர்ட்டாக இருக்குது. மற்ற வசதிகள் அதெல்லாம் கம்ஃபர்ட்டாக இருக்குது. இதுலேயும் ஒரு வீடு இருக்குது. நல்ல பெரிய மாடி வீடு. புத்தூர் சந்தி. புத்தூர் சந்தியால் நாங்கள் இப்போ ஒரு கடை பண்ணு இடக்கை பக்கம் திருப்பி கொஞ்சம் தூரம் போயிட்டு அதோட புத்தூர் முடிஞ்சிடுவாங்க. ஆவரங்கால் வந்துடுவேன் நினைக்கிறேன். அதெல்லாம் கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்புறம் இங்கே மெயின் ரோட்டை காட்டிட்டு வருவோம். நாங்கள் ஸ்கூல் ஒன்று தெரியுது. நாங்கள் இங்கால போயிட்டு வருவோம். இதில் ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட் ஏதோ ஒன்று இருக்கா? என்னது மூங்கில் அந்த பொசிட்டி மாதிரி. இதில் பார்த்தீங்கன்னா பழைய சர்ச் இருக்குது. கருத்துறைக்கு வந்து நாங்கள் இன்னும் இங்கேருந்து 18 கிலோமீட்டர் போகணும். விழாவரக்கிறாரு இந்த சந்திலேருந்து 2.5 கிலோமீட்டராம். இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் கோயம்புத்தூர் ரோட்லேருந்து அங்கே திரும்பி போய் கொண்டுருக்கோம். ஒரு காரி அனுப்பாடுக்கும். ஓகே, பார்த்தீங்கன்னா இதில் புத்தூர் பழைய சர்ச் இருக்குது பாருங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே முன்னுக்கு பார்த்தீங்கன்னா புத்தூர் மேமி தாக்கா பாடசாலை இயங்குற நிலைமையில இருக்கா இயங்காத நிலைமையில இருக்கா தெரியல. ஆரம்பம் வந்து 1818. அப்போ 1918 2018 அங்கே 200 வருஷம் முடிஞ்சு 18. அப்போ 208 வருஷமே வரும் நினைக்கிறேன். பாடசாலை இயங்குதான் தான் நினைக்கிறேன். இந்த போட்டிருக்கு பாருங்க. திறந்துருக்கேண்ணே. சின்ன ஸ்கூல் நினைக்கிறேன், குட்டி ஸ்கூல். இங்கே வந்து இந்த ஹோட்டல்கள் ஃபுட் சிட்டிகள் இருக்குது. நாங்கள் நேராக கொஞ்சம் தூரம் போவோம். இங்கே என்னது சுயேட்சை வந்து மாதிரி இருக்கோம். இது என்ன இடம் கட்டுறோம்? எல்டர்ஸ்கோப் என்ன? இங்கே இருக்குது. எஸ்டி லூக்ஸ் மெதடிஸ் ஹாஸ்பிட்டலா பாருங்க. இந்த ரோட் சைடில் இந்த இதுகள் எல்லாம் விற்கணும், பொருட்கள் விற்கணும். திக்கி திக்காக தான் இருக்குது. இதுலேயும் இதோ பில்டிங் இதாக வருது. அந்த கேட் இதெல்லாம் போட்டிருக்குது. பார்த்தோம்னா அந்த சந்தை கட்டுற மாதிரி இருக்குது. அதில் இந்த இது சேல்ஸ் கொண்டு வச்சு விற்கணும் பாருங்க. எல்லாம் பார்த்தோம்னா கோயம்புத்தூர் ரோட் புத்தூரில் தான் நாங்கள் போய் கொண்டுருக்கிறோம். பல கடைகள் இருக்குது, உடுப்பு கடைகள் அப்படி நிறைய கடைகள் இருக்குது. புத்தூருக்கு அடுத்து அச்சுவேலி தான் பெருமை நினைக்கிறேன். நான் கொஞ்சம் தூரம் போவா தெரியும் எங்களுக்கு. ஹார்ட்வேர்கள் மரக்கடைகள் அது எல்லாமே வந்து கொண்டு இருக்குது. கொஞ்சம் தூரம் போயிட்டு நாங்கள் அங்கே திரும்பி மெட்ட பக்கம் முருகாங்களை காட்டிட்டு இந்த காணொலி நிறைய சொல்ல நினைக்கிறேன். மெயினான புத்தூர்னா மெயினான இடங்கள் வந்து காட்டு வரேன் நினைக்கிறேன். இந்த காணொலி அடையமா காலா சலூன், எம்ஆர் கஃபே, அங்கே சலூனும் கஃபேயும் பக்கத்தில் தலைமையில் ஓட்டிட்டு கஃபேயில் போய் ஜூஸ் குடிச்சிட்டு இங்கே இந்த பழைய இந்த மண்ணள்ளி போகிற இதுகள் வந்து இந்த முதல் காலத்தில் வந்து ஜேசிபிக்கு முதல் வந்து நினைக்கிறேன். மற்ற தலைமைக்கு அறியாரையா வடக்கு பரநோக்கு கூட்டுறவு சங்கம் இங்கே இருக்குது பாருங்க. எம்ஆர் கிங்சன் இருக்குது பாருங்க. அப்படியே அது போவோம். ஆவரங்கால் புத்தூருக்கு வந்துட்டு நாங்கள் கொஞ்சத்தில் ஆவரங்கால் வந்துடும். இன்னும் கொஞ்சத்தில் வந்து யூரோட அடிப்போம் தானே. நாங்கள் போக போக வெளிகள் வந்து நாங்கள் ஆவரங்கால் வந்துடும். பார்த்தீங்கன்னா இதில் இந்த முன் மதில் நல்ல வீடு, நார்மல் வீடு மதுரை பாருங்களேன் நல்ல ஒரு இதாக இருக்குது. ஓகே, உங்களை வழியாக தான் எனக்கு யூட்டன் அடிப்போங்க. யூட்டன் அடித்து அங்கே காட்டிட்டு முடிச்சுக்கொள்கிறோம். ஓகே, இப்போ நாங்கள் புத்தூர் சந்தியாவில் வந்து யாழ்ப்பாணம் பக்கம் போகிறோம். இதில் ஏதோ ஒன்று வருதுடா. இந்த பில்டிங் பெருசாக கிடக்கு. பிரேச வேணே. ஓகே பாருங்க, இதில் பிரேசை வழியாமல் கிழக்கு பிரேசை. பில்டிங் வித்தியாசம். இப்படியே பண்ணோம்னா நீர்வெளியை நோக்கி போகலாம். நாங்கள் மெயின் ரோட்டில் கொஞ்சம் தூரம் போய் உங்களுக்கு காட்டிக்கொள்ளலாம். குறுக்கு ரோடு இங்கெல்லாம் கொஞ்சம் கடைகள் வருதுன்னு துணி கடைகள். இங்கே பாருங்க பெட்ரோல் ரூபாய்க்கு போட்டு நிற்கிறீங்க. உடுப்பு கடைகள், மற்ற சாப்பாட்டு கடைகள், லைட் கடைகள், ஹார்ட்வேர்கள், இந்த பூங்கன்கள் விற்கிற கடைகள் ரெண்டு வருது பாருங்க. பெட்ரோல் பண்ணிக்கணும். இங்கே பக்கம் ஓகே.
இதில் அந்த பிரிண்டர்ஸுகள் இருக்குது, பதிப்பகங்கள் அதுகள் ரெண்டு நிறைய இருக்குது பாருங்க. அப்படியே என்னது சாரீஸு ஓகே பாருங்க. போட்டு வா. இதில் புத்தூர் தபால் கந்தோர் இருக்குது, இதில் உபா தபால் கந்தோர் இருக்குது, மற்ற சின்ன சின்ன அரசரை கடைகள் எல்லாம் இருக்குது பாருங்க. ஓ சோளம் இப்போ சீசன் மற்ற இது எங்களை பெரங்கிழங்கும் சோளம் சீசன். இங்கே போக போக இது கொஞ்சம் போக போக கடைகள் எல்லாம் போய் கொண்டிருக்குது. இங்கே நிறைய கடைகள் பூட்டுப்பட்டு இருக்குது, வாசனா பேக்கர்ஸ் இருக்குது, பேக்கரி இருக்குது. இல்லை ஒரு சந்தையும் திரும்ப தானே. ஓகே கொஞ்சம் தூரம் போயிட்டு வரும். ரோட்டுக்கு பேரை காணுங்கடாப்பா. பெரிய ரோடு புத்தூர் ஜங்ஷன் தான் இதில் ரோட்டில் பேரும் கிடக்கு, அட்ரஸும் கிடக்கு. இல்லை அது அதான் புத்தூர் ஜங்ஷன் நினைக்கிறேன் பாருங்க. மீசாலை ரோட் புத்தூர். இதில் ஒன்றா மீசாலை போகலாம். இதில் வந்து ஹாஸ்பிட்டல் இருக்குது புத்தூர் இல்லையாக்குமே. ஆரம்ப மருத்துவ பராமரிப்பு பிரிவு புத்தூர் பாருங்க. இதில் இருக்குது பாருங்க. ஓ நல்ல அகலம். மெயின் ரோடு மாதிரி இது அகலமாக இருக்கிறாக்கு. ஓ கொஞ்சம் தூரம் போயிட்டு திருப்பி கொள்ள போகிறோம். ஃபுல்லாக காட்டி கொள்ளையில கொஞ்சம் தூரம் போயிட்டு திருப்பி கொள்ள போகிறோம் பாருங்க. இதில் வந்து கடைகள் அப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்கிறதுக்கு அந்த சின்ன சின்ன கடைகள் கொஞ்சம் கொஞ்சம் கடைகள் இருக்குது. அவ்வளோக்கு பெருசான இல்லை, நார்மலாக இருக்குது. மெயின் ரோட்ல சின்ன இதை கொஞ்சம் மெருது அதில் இப்போ காட்டிட்டு போக முடியாது. காட்டு தான் திருப்பி இருந்தாங்க. ஓ மெயின் ரோட்டே ஒரு அமைதியாக தான் இருக்குது. இதில் ரோட் சைடில் ஒரு குட்டி கோயில் இருக்குது பாருங்க. கிராமத்தியத்த சபையும் இதெல்லாம் இருக்குது. புத்தூர் கிழக்கு இது. புத்தூர் கிழக்கு. அதில் பில்டிங் வேறு ஏதாவது பார்த்துட்டு இருந்தாங்க. அங்கே கொஞ்சத்தில் அங்கே வயல்வெளி வேறு ஏதாவது திருப்போம். கேம் இருக்கா? என்ன வீடா என்ன இது? இந்தியால குறும்பா இது புதுசு பாருங்க. குரங்கா நாங்க அந்த வழியோட திருப்புவோம். இப்போ இதில் பார்த்தோம்னா இதில் ஒரு கடை வருது. மீசால சாவச்சேரி ரோட் தானே பாருங்க. கொஞ்சம் வேகமாக போய் காட்டிக்கொள்றோம். கொஞ்சம் லேங்கல வருது இடம். எங்க அங்கே இருக்கேன்னு வளைஞ்சு அப்படி நேரம் வளருது. காத்தாங்குடிக்கு வந்துட்டோம். ஓ அதான் தண்ணி டேங்க் வந்துட்டு புத்தூர் தண்ணி டேங்கு. ஓகே அதோட திருப்பி வந்தாங்க. அங்கால முழுக்க வழி காட்டிட்டு நாங்கள் திருப்பி கொள்வோம். இதில் ஒரு கோயில் ஒன்றும் பேர் தானே. இதில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது. ஓகே இப்படியே பார்த்தோம்னா இது வந்து வயல்வெளிகள் எல்லாமே இங்கே பார்த்தோம்னா வயல்வெளிகள் எல்லாமே வருது. அங்கே உடைய சின்ன சின்ன கோயில்கள் இருக்குது. அதை வந்து புத்தூர் தண்ணி டேங்க் ஒன்றாங்க, அதில் தொங்கல் இருக்குது பாருங்க. ஓகே இதோட வந்து நாங்கள் யூ-டர்ன் போட்டுக்கொள்கிறோம் பாருங்க. ஓகே திருப்பி நாங்கள் அந்த சந்தியை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் திருப்பி இடக்கை பக்கம் திரும்ப போகிறோம். இடக்கை பக்கம் திருப்பி அங்கால போய் பார்க்க போகிறோம். நல்லூர் பக்கம் 12 கிலோமீட்டர். இங்கே பார்த்தீங்கன்னா திருமகள் பல்பொருள் அங்காடி அப்படி நிறைய நிப்போன் பெயிண்ட் அதுக்கு மட்டும் ஒரு மெயினான ஸ்கூல் வருதுன்னு. அதில் ஒரு ஸ்கூல் பார்த்துருங்க, சின்ன ஸ்கூல். இங்கால பார்த்தோம்னால் இங்கால மாரசாமி மண்டபம் ஒன்று கிடக்குது. பரீட்சை நிலையம். ஓ ஸ்ரீ சோமஸ்கந்தா கல்லூரி புத்தூர் ஆரம்பத்தில் பார்த்துருங்க. அதில் யாரும் படிச்சிருந்தீங்கன்னா சொல்லிக் கொடுங்க. இங்கால ஒரு ப்ரீ ஸ்கூல் இருக்குது பாருங்க. கடை தொகுதிகள் வருது பாருங்க அப்படியே. ஓகே இனி இங்கால போக போக வந்து இன்னும் குறைவாக இருக்குது. நாங்கள் பார்க்குறதுல வந்து குறைவாக இருக்குது. டியூஷன்கள் அதில் வந்து 1-2 சிலதை வரும். அங்கால போனால் நீர்வேலி வந்துடும். கொஞ்சத்தில் வந்து அப்படி இந்த வளைவுகள் தாண்டி போக நீர்வேலிக்கு வந்துடுவோம். அங்கே பூமாண்டுகள் விற்கிற இடம் இருக்குது. சலூன் அதுகள் எல்லாம் நிறைய திருப்பி வந்து கொண்டு இருக்குது. அந்த டயர்கள் ஒட்டுறது
அந்த கடைகள் வருது. இதுவும் புத்தூருக்கு தான் வெறும் நினைக்கிறேன். இந்த இடம் பின்னால பெரிய பஸ்ஸுகள சர்வீஸ் ஸ்டேஷன்கள் இருக்குது. பின்னுக்கு முன்னுக்கு வந்து நிறைய கடைகள் அப்படியே லைனுக்கு வருது பாருங்க. புத்தூர் கிழக்கு கோயம்பேடு ரோட் புத்தூர் கிழக்கு பாருங்க. பேக்கரிகள் அதுகள் நிறைய இருக்குது. இதுல ஒரு கடை வாடகைக்கு விடப்படுமா, நல்லா இருக்கு பார்க்க. இது எல்லாம் பெண்டுகள் வரும், பெரிய பெரிய பெண்டுகள் பாருங்க. எங்களவுங்க தோட்டங்கள் அதுல இருந்து வந்து கொண்டிருக்குது. கைதறிக்கு போகலாமா? இது வந்து நாங்கள் சிறுபட்டி வடக்கு நீர்வேலிக்கு வந்துட்டோம். ஓகே, புத்தூரை கடந்து வந்துட்டோம். ஓகே, இதோட நாங்கள் இந்த காலையை வந்து நீர்வேலியும் சுற்றி காட்டாருக்கும் பார்க்க கொண்டு விருப்பம் இருந்தால் அதே மாதிரி டீட்டெயிலாக வடிவம் ஆராய்ஞ்சு சுற்றி காட்ட இருக்கும். தேவையான நீங்கள் கமெண்ட்டில் கேட்டுக்கொள்ளலாம். ஓகே, வீட்டு மட்டும் நான் சுற்றிப்போம். பாய்.